ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்தை அனுபவிக்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே சான்றோர்களே வணக்கம். இப்பொழுது நாம் அந்த 1000 திருநாமங்களிலே 307வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் இந்திரசேவியகா என்பது. இந்திரசேவியன் என்றால் இந்திரனாலே வணங்கப்படக்கூடியவன். இந்த இடத்துல இந்த நாமத்தை ஏன் சொல்கிறார் நாரதர்? நாரதர் நினச்சி பார்க்குறார், கம்சன் அனுப்புகிறாளெல்லாம் இப்படி காலி பண்ணுறான் பகவான். அதை பார்த்து இந்திரன் பெருமிதப்பட்டான். ஆனால் இந்திரனே அவன்கிட்டே ஒரு அசுரத்தன்மை இருப்பதையும் மறந்துட்டான். அது என்ன? அசுரத்தன்மையின் தலை சிறந்தது ஈகோ. ஐ அப்படிங்கிறது. நான் தான் இந்த உலகத்தை மழை பெய்விப்பவன், நான் தான் தேவர்கள் தலைவன் என்ற எண்ணம் இந்திரனுக்கு இருந்து இருந்து கொஞ்ச நாள் அவனுக்கு என்ன எடுத்து அவனே தனக்கு மேலே யாரும் இல்லாத பாஸ்ன்னு நினச்சுட்டான். தனக்கு மேலே பாஸாக இருக்கக்கூடிய நாராயணன் பூலோகத்தில் கிருஷ்ணனை அவதரிச்சிருக்காங்கிறது கூட மறந்துட்டான் இந்த லீலைகளை பார்த்த பிறகு கூட. ஆகையினால தான் பகவான் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டி வந்தது. தண்டபாணி அவஸ்திதம். இப்படி அசுரகுணத்தோடு இருந்து தேவர்களாக இருந்தாலும் அவர்களை திருத்தி பணிகொள்வதற்கு உரிய தண்டனை கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று காட்ட வேண்டியது எம்பெருமான் கடமை. அதை கிருஷ்ணாவதாரத்தில் செஞ்சான். இந்திரன் மட்டுமில்லை, இந்திரனை ஜெயித்தான். இந்திரனை எப்போ ஜெயித்தான்? இந்திரன் கோகுலத்தில் தனக்கு பண்ண வேண்டிய இந்திர பூஜையை நிறுத்தி கண்ணன் சொன்னான்ட்டு கோவர்தனத்துக்கு பூஜை செய்ததை கண்டு பசியாகி தன்னை மதிக்கவில்லை இந்த கோகுலத்தவர்கள் கோகுலத்தை அழிக்க பிரளய காலத்து மழையை பொழிய வச்சான். கோவர்தனத்தையே கொடையாக எடுத்து பகவான் கோகுலத்தை காப்பாற்றிட்டான். இப்படி இந்திரனை ஜெயித்த வரலாறு. இதே கண்ணபிரான் சாந்தீபினியினுடைய பிள்ளை குருதட்சிணியாக 12 ஆண்டுகளுக்கு முன்பாடு கடலிலே குளித்த போது இழந்த பிள்ளையை கொண்டு வான்னு கேட்டார் அந்த சாந்தீபினி. யமலோகத்தில் போய் யமனை ஜெயித்து எங்கே இருக்கான் அந்த குழந்தைன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தான் கிருஷ்ணன். மேற்கு திசைக்கு அதிபதியாக வருணன்
அவன் நந்தகோபரை ஒரு துவாதசி என்று அவசரமாக நந்தகோபர் துவாதசி போகிறதுக்குள்ளே சாப்பிடணும்ட்டு ராத்திரி பின்பகுதி இல்லாமல் நள்ளிரவிலேயே யமுனையில் குளிக்க போனார். இதுதான் சான்ஸ் என்று நந்தகோபரை இழுத்துன்னு போயிட்டு வருணன் தன் லோகத்தில் வச்சுட்டான். பகவான் திண்டாடுவார் தவிப்பார் நினைக்கல. நேராக வருணலோகத்துக்கே வந்த பகவான் ரைட்டரால் அழிச்சுட்டு போயிட்டார் நந்தகோபனை. இப்படி வருணனை ஜெயித்தான். வடக்கு திசை அதுக்கு இந்த அதிபதினு நினைச்சக்கூடிய குபேரன் அவனை எம்பெருமான் குஜேலனுக்கு பணத்தை கொடுத்து ஜெயித்தான். அதே மாதிரி பிரம்மாவை கன்றுகளை பிரம்மா அபகரித்த போது தானே கன்றாகி தானே கோபாலகர்களாகி ஜெயித்தான். அதே எம்பெருமான் பரமசிவனை பாணாசுர யுத்தத்தில் ஜெயித்தான். இப்படி எல்லாருக்கும் மேற்பட்டவன் தான் என்று அவன் காண்பிச்சான் கிருஷ்ணாவதாரத்தில். அதாவது கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்றமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்திரனுக்கு அவனுடைய அருமை தெரியாது அபச்சாரப்பட்டு 7 நாள் மழை பொழிஞ்சான். 7 நாள் கோவர்தன மலையை கொடையா பிடிச்சான். அவன் குன்று குடையா எடுத்தான், கல் மாறி காத்தான். மேலேருந்து கல் மழை பொழியிறது, ஆலங்கட்டி மழை பொழியிறது. அதை ஆழ்வார் பாடுகிறார், கல்லெடுத்து கல்மாரி காத்தாய். கல்மாரி பொழுதுனால கல்லாலான கோவர்தனத்தை கொடையா பிடிச்சு கல்மாரியிலிருந்து கல் மழையிலிருந்து ஆவினங்களை கோகுலத்தில் உள்ள பசுக்களை காப்பாற்றினான். அதை திருமங்கை ஆழ்வார் திருநந்தாண்டத்தில் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் எனும் என்று அழகாக பாடினார். அதை வேடிக்கையாக பராசரப்பட்டர் விளக்கியதாக சொல்வார்கள். மழை கல்லாக பொழிந்தது, எனவே கல்லையே கொடையாக எடுத்து தடுத்தான் மழையை. தப்பு தவறி மழை தண்ணீராகவே பொழிந்ததுதான் என்ன பண்ணியிருப்பான் பகவான்? தண்ணீரே கூட பிடிச்சிருப்பான். அது எப்படி முடியும் சுவாமி? உங்களுக்கு எனக்கு முடியாது, வெங்கடேஸ்வரனுக்கு முடியும், கிருஷ்ணனுக்கு முடியும். ஆகையினால 7 வயசு குழந்தையாக இருந்து அவனுடைய விரல்களில் யசோதை மருதாணி இட்டு விட்டுருக்கா. அந்த மருதாணியோட எம்பெருமான் அந்த குழந்தை எம்பெருமான் குன்றை சுண்டு விரலால் தூக்கியிருக்கான். அப்பேற்பட்ட காரியத்தை அமானுஷ்ய காரியத்தை செஞ்சுருக்கான். அதனால் கொஞ்சம் கூட டயர்டாகலை. கோபியர்கள் தான் கண்ணபிரான் கொடையை பிடிச்சுருக்கானே, 1-2 பல நாள் ஆயிடுத்தேன்னு அந்த மழைக்கடியில் கோவர்தன கொடைக்கு கீழே இருந்து அவனுக்கு ஆகாரம் பண்ணி கொடுத்துருந்தார்கள். குழந்தைக்கு எனர்ஜி வேணும், போக் வேணும். அப்படி குன்று குடையாக எடுத்த எம்பெருமானுக்கு, கோவர்தனத்தை குடையாக பிடிச்ச எம்பெருமானுக்கு கோகுலத்தில் உள்ள பெண்கள் பக்ஷணம் பண்ணி சமைச்சு கொடுத்துட்டுருக்காங்க. அந்த மலையிலேருந்து கீழ்ப்பக்கத்தில் உள்ள மரத்தெல்லாம் உடைச்சி விறகாக்கிறார் சில இளைஞர்கள். ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் அவரை விட ஒரு அடுப்பு மூட்டி அதில் பக்ஷணம் பண்ணுறான். நெய்க்கு என்ன பஞ்சம்? மாடுகள் தான் பக்கத்துலேயே இருக்குது, அதை கறக்கிறா. அப்படி கறந்து அங்கே வெண்ணெய் வருது. வெண்ணெயை அப்படியே நெய்யாக்கி நெய்யினால பக்ஷணங்கள், அந்த பக்ஷணங்களெல்லாம் பண்ணி கண்ணபிரான் சாப்பிடுன்னு வாயில் ஊட்டுறான். அப்படி கண்ணபிரான் கோவர்தன பூஜை பண்ணும்பொழுது கோவர்தனத்துக்குன்னு வச்சுருந்த அனைத்தையும் சாப்பிட்டான். இப்போது சாப்பிட்ட வாய்க்கு ஏதாவது கொஞ்சம் கொறிக்கடுமே இதை கொறிச்சுட்டு இருக்கான். அப்படி எம்பெருமான் அனுபவிக்க அவர்கள் பிரசாதங்களை சமர்ப்பித்தார்கள். இன்னொரு நாத்வாரான்னு ஒரு துவாரகை இருக்கு, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அங்கே எம்பெருமான் நாதனாக காட்சி தருகிறான். கோவர்தனம் என்னும் கொடையாக பிடிச்சிருந்து. ஆனால் அங்கே போனால் ஒரு அதிசயம் பார்ப்பேன். எவ்வரி 5 minutes 5 நிமிடத்துக்கு ஒரு முறை எம்பெருமானுக்கு போகு வரும், பிரசாதம். அன்று இப்படி கோவர்தனத்தை கொடையாக பிடிச்ச பொழுது சாப்பிட்ட அந்த ஹேபிட் போகலை. அந்த ஊரில் அப்படியே பகவான் அனுபவிக்கிறான். பார்க்கலாம், போயிட்டே இருக்கும். போயிடலாம், கர்ப்பகிரகத்தை நெருங்கிட்டோம், பகவானை சேவிக்க போகிறோம்னு நினைப்போம். அப்படியே மெக்சிகன் வேவ் மாதிரி ஜனங்கள் போயிட்டு இருக்கும். அதை தர போட்டுருவோம். உடனே பகவானுக்கு போக் ஆகிடுது, மறுபடியும் தரப்பா.
இன்னும் நெருங்கலாம். அதுக்குள்ளே நான் போகிறதுக்குள்ளே 2-3 திரை போட்டுருவோம், 2-3 போக்கு வந்து. அப்படி நாத்வாராலை ஸ்ரீநாத்ஜி பகவான் இன்றைக்கும் காட்சி தரான். இப்படிப்பட்ட எம்பெருமானை தன்னால் வெல்ல முடியாதுன்னு உணர்ந்த பிறகு இந்திரன் தோல்வி ஒப்புக்கொண்டு மழை கொடுக்குற மேகங்கள் பிரளய வேகங்களே வற்றி போகிறதுனால காமதேனு பசுவை அழைத்து கொண்டு முன்னாடி நிறுத்து அது பின்னாடி ஒளிஞ்சிண்டு கிருஷ்ணா சரணம்னு சரணம் பண்ணினான். அப்போ கிருஷ்ணா நான் உனக்கு ஒரு பட்டம் தர போகிறேன்னா. என்ன பட்டம்? உபேந்திரன். நன்னா இருக்கு உபேந்திரனா. உபேந்திரன்னு சொன்னால் அசிஸ்டண்ட் இதுன்னு அர்த்தம். ஜனாதிபதி உபஜனாதிபதி, தலைவர் உபதலைவர். தலைவன் நினச்சிருக்கிற இந்திரன் உப இந்திரன்னு பகவானுக்கு பட்டம் கொடுத்தால் அது இன்னும் அவனுடைய ஈகோ போல தான் அர்த்தம். கோச்சிக்க மாட்டார பகவான்னா. மேலே நடந்தது என்ன அப்படின்னா, சங்கர பகவத் பாதாள் உபேந்திரோ வாமனகாங்கிற இடத்துல உபேந்திரனுக்கு திருநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது ஒரு அழகான விஷயத்தை காண்பிக்கிறான். வந்த இந்திரன் பகவானை பார்த்து நான் உபரி இந்திரன்னு பட்டம் கொடுக்கணும்னு சொல்ல நினச்சான். யுவர் ஓவர் இந்திரா அப்படின்னு சொல்லணும். அதனால் உபரி இந்திரன் என்று பட்டம் கொடுக்க வந்தவன் அவன் டென்ஷனில் வாய் குழறி உபேந்திரன் உளறிவிட்டான். ஆனால் பகவான் அதையும் ஏற்றுனான். அப்படி இந்திரன் பட்டம் கொடுத்து சேவிக்க முடியாது இந்திரனுக்கு உப்பரி நின்றான் என்பதை நினைக்கிறார் நாரதர். இப்படி பூபாரந்திற்கு இவ்வளோ பாடுபட்ட கிருஷ்ணகிட்ட அபச்சாரப்பட்டான் இந்திரன், அப்புறம் சேவிச்சானே என்று அந்த ஞாபகத்தில் இப்போவே இந்த திருநாமத்தை அட்வான்ஸாக சொல்லிட்டான். ஆக நாரத பகவான் இந்திர சேவியன் என்ற திருநாமத்தை திருவேங்கடமுடியானுக்கு அர்ப்பணிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போது. இதுவரை நாம் சொல்லிய விவரங்கள் உங்கள் நெஞ்சிலே படுவதற்கு வாய்ப்பாக வாய்ப்பாட்டு ஸ்லோகம். ச இந்திர சேவ்யகா ஹிபரீந்திர பூதகா உபேந்திர மகேன மதேஷ பீதகா கோவர்தனேன பிரதிஷித்த விருஷ்டிகி நாம்னேந்திர சேவியஸ்ஸை நாரதோக்தேகே. இப்படி கோவர்தனத்தை வைத்து இந்திரன் பொழிந்த ஊழிக்கால மழையை தடுத்து இந்திரன் வந்து வணங்கும்படியாக இருந்த எம்பெருமானுக்கு இந்திரன் உபரீந்திரன் என்று பட்டம் கொடுத்து வணங்கினதை மிக அழகாக இந்திர சேவியன் உபரீந்திரன் உபேந்திரனாக மாறியது. இது ஒரு அழகான விஷயம். அன்பர்களே, இதுக்கு தமிழ் மலையை குடையா எடுத்து மாறி கலையை செய்தானை மகவாவும் மகவான இந்திரன் தலை குனிந்து பணிந்தான். எனவே இந்திர சேவியனானான் அவனே. இந்திரன் என்பவன் எப்பேற்பட்டவன்? இது பரமேஸ்வரியே என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில். நிறைய செல்வத்தை உடையவன், நிறைந்த செல்வத்தை உடைய இந்திரன் ஆயர்பாடியில் 7 வயசு இருக்கக்கூடிய குழந்தை விழுந்து வணங்கி நீதான் உபரீந்திரன் பட்டம் கொடுத்தான்னா அது எவ்வளோ அழகான காட்சி. இந்திர சேவியனானான் பகவானதுனால. அன்பர்களே, நாமும் அடிக்கடி அகங்காரத்திலையும் மமகாரத்திலையும் மாட்டிக்கிறோம். நான் பெரியோம் என்ற எண்ணம் வந்துவிடுறது. அந்த எண்ணம் ஒழிவதற்கு எம்பெருமானை திருவேங்கடமுடையானை அவன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு உபரீந்திரன் என்ற பட்டத்தை வாங்கினான். அந்த நிகழ்ச்சியை நினைத்து ஜெபித்தோமானால் நமது ஈகோ ஒழியும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். இந்திர சேவ்யாய நமஹா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.